நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னோட இயர்லி 20ஸ்ல இருக்கேன். எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் எதுல பண்றதுன்னு தெரியலன்னு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது, இங்க ரிஸ்க் ஃபேக்டர், ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். எனக்கு வந்து பேசிக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். என்கிட்ட காசு இருந்தா செலவாயிடுதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா, நாவி டிஜிட்டல் கோல்ட். எஸ், நீங்க டிஜிட்டல் கோல்டா வாங்கி வச்சுக்கலாம். இதுல நீங்க ₹10 இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து எஸ்ஐபி ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்க மந்த்லி சேவ் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து உங்களோட டீனேஜ் காலேஜ் ஸ்டேஜ்ல இருக்கும் போது நீங்க வந்து கண்டிப்பா மந்த்லி நிறைய காசை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மந்த்லி 500 ஜங்க் ஃபுட்டுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் செலவு பண்றீங்கன்னா, ஓவர் 10 இயர்ஸ் பீரியட் டைம்ல வந்து நீங்க ₹60,000 செலவு பண்ணிருப்பீங்க. இன் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா, பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் எல்லாமே கேரண்டி. அதே நீங்க அந்த ₹500 மந்த்லி டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, ஓவர் த 10 இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ₹1,03,627 உங்ககிட்ட இருக்கும். இது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா இருக்கும். இங்க வந்து ரிஸ்க்கும் கம்மி, ரிட்டர்ன்ஸும் இருக்கு, சேஃப் அண்ட் செக்யூராவும் இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அங்க வந்து ஏத்திக்கலாம். இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி நான் ஃபைனான்சியல் அட்வைசரும் கிடையாது. என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ட்ரை பண்ண எனக்கு ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு வேணா நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இயர் என்னோட இயர்னு சொல்லி நீங்க கோல் எடுத்து இப்ப வரைக்கும் எந்த ப்ராக்ரஸும் பண்ணலன்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் உங்ககிட்ட ஒரு 6 மந்த்ஸ் இருக்கு. அந்த 6 மந்த்யாவது உருப்படியா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்க.